ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னை பார்க்க நான் வந்ததற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான். நேற்று கூட என்னை பார்த்து அழுதாய். எங்கு சாய் இருக்கிறாய்? எனக்கு வழியை காட்டு. நான் பேசுவதை கொஞ்சமாவது காதில் வாங்கு. என்னுடைய பக்கம் உன்னுடைய காதுகளை திருப்பு. நான் என்ன சொல்ல வருகிறேனாவது கேளு. எனக்கு செய்கிறாயோ இல்லையோ, நான் பேசுவதை கேட்டாலே போதும். நிச்சயமாக நீ மனமிறங்கி வந்து விடுவாய் என்று நம்புகிறேன் என்று என்னிடம் அவ்வளவு நேரம் பேசிக்கொண்டு இருந்தாய். நீ என்ன பேசினாய்? எனக்கு வழியே இல்லை. வாழ்வதற்கு என்ன செய்ய போகிறேன், அடுத்த நாள் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியாமல் நிலை தடுமாறி நிற்கிறேன். என்னால் தவறான பாதைக்கும் செல்ல முடியாது. நான் தெய்வத்தை வணங்கிக் கொண்டு நேர்மையான பாதையில் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று நீ என்னை பார்த்தால் மட்டும் போதும் என்றாய். நான் உன்னை பார்க்கிறேன். அது மட்டும் அல்லாமல் உன்னிடம் பேசவே வந்துவிட்டேன். நீ மனதால் தூய்மையானவள். உன்னிடம் எந்த கள்ள கபடமும் கிடையாது. நீ எப்பொழுதும் மனதாலும் எல்லா விஷயத்திலேயும் அவ்வளவு அமைதியான குழந்தை. நீ இப்பொழுது பார்த்திருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை கஷ்டப்படுத்தி விட்டது. அந்த கஷ்டங்கள் அனைத்தையும் நான் சீக்கிரமாகவே உன்னுடைய தோளிலிருந்து எடுப்பேன். இப்பொழுது உன்னுடைய குடும்ப பாரமானது அதிகமாக இருக்கிறது. உனக்கு குடும்ப பாரத்தை பார்ப்பதா இல்லை மற்ற பிரச்சனையை பார்ப்பதா என்பது தெரியவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான பண கஷ்டங்களும் இருக்கிறது. அந்த பண கஷ்டம் என்ன ஆனது? கடனாக மாறியது. கடனானது உன்னுடைய வாழ்க்கையில் மளமளவென்று மழை போல இப்பொழுது வளர்ந்து நிற்கிறது. நீ எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு வாழ்க்கையில் நீ ஒரு கட்டம் வந்தாய், அதாவது படித்து முடித்து அதற்கு பிறகு திருமணம், இப்படி எல்லாம் வரும் பொழுது நீ யோசித்தாய் கடன் என்று ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் வாங்கவே கூடாது என்று. ஆனால் இப்பொழுது பணத்தின் வறுமையினால் நீ இப்பொழுது மழை போல கடனை வாங்கி வைத்திருக்கிறாய். அந்த கடனை அடைக்க ஒரு வழியை காட்டுங்கள் என்றுதான் என்னிடம் கேட்கிறாய். அதற்கான வழியை தான் காட்ட வந்துவிட்டேன். உனக்கு என்னதான் பிரச்சனையோ தெரியுமா? உனக்கு என்ன பிரச்சனை என்பதை முதலில் தெரியுமா? உனக்கு தெரியாது. எதனால் இந்த பிரச்சனை எல்லாம் வந்தது என்று தெரியுமா? தெரியாது. ஆனால் உனக்கு ஒன்று தோன்றும், இது எல்லாமே ஒரு நாள் முடியும் என்று. ஆம், முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ கர்மவினை என்ற ஒரு பாதையை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாய். இந்த பாதை கல், முள், கண்ணாடிகள் அனைத்திலும் நிரம்பி இருக்கிறது. இது உனக்கு மட்டும் அல்ல, இது எல்லோருக்கும் அப்படிதான். இந்த கர்ம வினையானது எப்பொழுதுமே கல் முள்ளால் நிரம்பி இருக்கும். எப்பொழுது காலை குத்தும், எப்பொழுது இந்த காலை வாரிவிடும் என்பது தெரியாது. ஒரு நாள் பார்த்தால் சந்தோஷமான நாளாக இருக்கும். ஒரு நாள் பார்த்தால் எல்லா விஷயமும் சேர்ந்து உன்னை வாட்டி வதக்கும். இப்படிதான் ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நீ நினைப்பாய் ஒரு நாள் நன்றாக இருந்தவுடன் நம்முடைய வாழ்க்கை மாறிவிட்டது என்று. ஆனால் அடுத்த நாளை நீ உற்று பார்க்கும் பொழுது, என்னடா இது நேற்றுதான் வாழ்க்கை மாறியது, என்னடா இது திரும்பவும் அதே மாதிரியான வாழ்க்கை வந்துவிட்டது என்று நீ நினைத்து கவலைப்படும் அளவுக்கு ஒரு நிலையே இல்லாத வாழ்க்கை தான் இன்று வரைக்குமே நீ அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாய். பல நேரங்களில் நான் உன்னை பார்த்து கவலைப்பட்டு இருக்கிறேன். அதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாய், ஏது கஷ்டப்பட்டாய் என்பது தெரியும். இப்பொழுது எதற்காக கஷ்டப்படுகிறாய் என்றால், அது ஏற்கனவே சொன்ன மாதிரி போன ஜென்மத்தின் தொடர்ச்சிதான். போன பிறவியில் நீ செய்யாமல் விட்டது சில விஷயங்களை செய்ய வேண்டியதை நீ செய்யாமல் அப்படியே எனக்கு இதெல்லாம் வராது, இதெல்லாம் செய்ய முடியாது என்று விட்டதுனால்தான் இந்த ஒரு விளைவு. அது மட்டுமல்லாமல் நீ கேட்கலாம், ஏன் இத்தனை உலகத்தில் இத்தனை பெயர்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்கெல்லாம் கொடுக்காத சோதனையா எனக்கு? எல்லோருக்கும் சோதனை உண்டு. அவரவருடைய வாழ்க்கையில் போய் பார்க்கும் பொழுதுதான் எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்பதே தெரியும். ஏனென்றால் தனியாக நீ இருக்கிறாய். வெளியில் பார்ப்பவர்கள் உன்னை என்ன நினைப்பார்கள்? நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கன்னு. ஆனா உனக்குள்ளதான் தெரியும் ஒண்ணுமே இல்லை, அடுத்தது என்ன பண்ண போறோன்னே தெரியலையே அப்படிங்கிறது. ஆனா அதே மாதிரிதான் அவங்களுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில நீ நல்லா இருக்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா உன் வாழ்க்கையில ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்காங்கன்னு நினைப்ப, ஆனா மற்றவங்க வாழ்க்கையிலையும் எதுவுமே இருக்காது.
சிலருக்கு அவரவர்களுடைய கர்மவினையை படியே வாழ்க்கை அமையும். உன்னுடைய கர்மவினை மிகவும் பலமாக இருக்கிறது. முன் ஜென்மத்தில் நீ செய்த பலனினால் வந்த வேதனைகள் தான் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாய். கூடிய விரைவாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களையும் நீக்கி உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் உனக்கு இன்பத்தை தருமோ, எந்த ஒரு விஷயமெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டும் வேண்டும் என்று என்னிடம் வந்து அடம் பிடித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறாயோ, அந்த அனைத்து விஷயங்களுமே படிப்படியாக உனக்கு கிடைக்கக்கூடிய நாட்களானது வந்துவிட்டது. உன்னுடைய மனமோ துவண்டு இருக்கிறது என்பதை நான் அறிகிறேன். எல்லா இடத்திலும் நீ துவண்டுதான் இருக்கிறாய். உன்னுடைய மனமானது சரியில்லை என்பது எனக்கு தெரிகிறது. அதனால்தான் இதற்கு மேலும் விடக்கூடாது. இந்த பிள்ளை இதற்கு மேலும் கஷ்டம் என்ற ஒன்றுக்குள் வரக்கூடாது. இதுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அந்த விஷயத்தை எல்லாம் கொடுத்துட வேண்டும். அந்த விஷயத்தை எல்லாம் பிள்ளைகளுக்கு தந்துவிட வேண்டும் என்பதற்காக ஓடி ஓடி உன்னோடு சேர்ந்து நானும் உழைத்துக் கொண்டு இருக்கிறேன். நான் ஒன்றும் உன் கூட இல்லை என்பதை நினைக்காதே. அதே மாதிரி நீ தனியாகத்தான் இருக்கிறாய் என்பதையும் நினைக்காதே. நான் உன் கூட இல்லாமலும் அல்ல, உன்னோடு யாரும் இல்லாமலும் அல்ல. உன்னோடு நான் இருக்கிறேன். எனக்கு உன்னை விட்டால் குடும்பம் இல்லை, உன்னை விட்டால் வேறு யாருமே இல்லை. எனக்கு பிள்ளையும் நீதான், உனக்கு அப்பாவும் நான் தான். உனக்கும் செய்ய ஆள் இல்லை, உனக்கு செய்வதற்கு நான் இருக்கிறேன். என்னிடம் இருக்கிறது தருகிறேன், பெற்றுக்கொள். அதை வைத்து சந்தோஷமாக இரு. கர்மவினை பிறந்ததிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உன் கர்மவினை தான் உன்னை பாடாப்படுத்தி எடுக்கிறது. நான் கட்டளை இடுகிறேன், நீ இனிமே கண்கலங்க கூடாது. உன்னுடைய கண்ணீர் ஆனது இனி சிந்தக்கூடாது. அப்படியே உனக்கு கண்ணீர் இருந்ததுன்னா அது ஆனது கண்ணீராகத்தான் இருக்க வேண்டும். இதற்கு மேல் நீ அழக்கூடாது. இது என்னுடைய உத்தரவு. தங்கமே, அப்படி ஒரு உத்தரவே நான் போடுகிறேன் என்றால் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறேன். இனிமேல் உன்னை அழ வைக்க மாட்டேன் என்றுதானே அர்த்தம். இனிமேல் எப்ப பார்த்தாலும் உன்னுடைய முகத்தில் சோகம் மட்டுமே தான் இருந்தது. ஆனால் இனி சோகமே இருக்காது. சிரிப்பும் சந்தோஷமும் அளவுக்கு மீறிய சந்தோஷங்களும் இப்படிதான் வாழ்க்கையோ நகருமே தவிர உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் ஒவ்வொன்றும் படிப்படிப்படியாக நடத்தி தருவேனே தவிர கவலை என்ற ஒன்றுக்குள் உன்னை விடவே மாட்டேன். துவளாதே, கண்ணீர் சிந்தாதே, எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்படாதே. யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்தினார்களோ அவர்களுக்கு முன் எப்படி வாழலாம் என்பதை முயற்சி செய். கண்டிப்பாக உன்னால் வாழ முடியும். உனக்கு தேவையான உதவிகள் இனிமேல் உடனுக்குடனே, இனிமேல் காலதாமதமே கிடையாது. உடனுக்கு உடனே ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் படிப்படிப்படியாக கிடைக்க ஆரம்பிக்கும். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் துரோகம், கவலை, தேவையே இல்லாமல் அடுத்தவர் ஏதாவது சொல்லி உன் மனதை கஷ்டப்படுத்துவது இதெல்லாம் இருக்காது. ஏனென்றால் சிறு வயதிலிருந்து இப்பொழுது எவ்வளவு வயது வந்து விட்டாய். இவ்வளவு வயது வரைக்கும் நீ அதைதான் பார்த்து விட்டாய். இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள், நீ தவறான ஒரு பாதையை யாராவது காட்டுவதோ அதில் நீ பயணிப்பதோ இனிமே அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. சின்ன சின்ன விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றப் போகிறேன். அதற்கு நீ எனக்காக ஒத்துழைக்க வேண்டும். நான் சின்ன விஷயத்தை மாற்றினேன் என்றால் பெரிய விஷயங்கள் என்ன ஆகும்? தானாக மாறும். நல்லது நடக்கும். ஒவ்வொரு நேரமும் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் நான் அனைத்தையும் மாற்றுவேன். அசுர வேகத்தில் ஓர் அற்புதம் நடக்கும். எல்லையற்ற சந்தோஷங்களும் எல்லையற்ற நிம்மதிகளும் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து கிடைக்கும். நீயும் உன் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் நிம்மதியோடு இருப்பீர்கள். உன்னை நல்லபடியாக கரை சேர்ப்பதும், தத்தளித்து கொண்டு இருக்கிறாய் அந்த இடத்திலிருந்து கரைக்கு கொண்டு வருவதும் இந்த சாயுடைய கையில் இருக்கிறது. சாயிடம் ஒப்படைத்த ஒவ்வொன்றுக்கும் நீ எப்பொழுதும் பயந்து நிற்க வேண்டாம். எப்படி உன்னுடைய அம்மாவிடம் இந்த உணவு எனக்காக செஞ்சு தாங்க அப்படின்னு ஒரு உரிமையோடு கேட்பாயோ, அவர்கள் செய்து தருவார்கள் என்று நம்புவாயோ, அதே போல நம்பிக்கையோடு இரு. உடனுக்குடனே இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று வந்து கொண்டும் அதனால் உனக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நல்லதாக நடந்து கொண்டும் இருக்கும். கண்ணீரை துடைத்து கொண்டு சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து வாழ வைப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.